வசந்தி சியானா தானே? அங்கே சத்யா சோனி கூட தான் நிக்கிறது பார்த்தேன். சரி, கிறிஸ்மஸை நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன? அடுத்தது என்ன? நியூ இயர் செலிப்ரேஷன் தான். என்ன மக்களே, எல்லாரும் நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? நாங்கள் ரெடி ஆயிட்டோம். அடுத்தது நியூ இயர் செலிப்ரேஷன். சரி, எனக்கு வீட்டில் நிறைய வேலை கிடக்கு சின்ன பொண்ணு, நான் வீட்டுக்கு போறேன். ஆமா, எனக்கும் வீட்டில் வேலை கிடக்கு, மாட்டெல்லாம் பிடிச்சி கெட்டணும். எப்போ பார்த்தாலும் உங்கள் 2 பேருக்கு இதுவே வேலை. வாக்கா, சும்மா கொஞ்ச நேரம் இருந்து பேசுவோம். நீ வேணா எங்க வீட்டுக்கு வா, நான் வேலை செஞ்சுட்டே உன் கூட பேசிட்டு இருக்கேன். அதுவும் சரிதான். லட்சுமி, வீட்டுக்கு வரையா? டீ போட்டு தாரையும் குடிச்சிட்டு போலாம். இல்லக்கா, நீங்க பேசிட்டு இருங்கக்கா, எனக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு. பூமாரியும் கூப்பிட்டு போறேன். லட்சுமி அக்கா, உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு ராணி அக்கா வீட்டுக்கிட்ட வந்துருங்க. எதுக்கா? ஏக்கா, அடுத்தது நியூ இயர் வருதுல்ல, நியூ இயருக்கு நம்ம எல்லாரும் கேக்லாம் வாங்கி நைட்டு 12 மணிக்கு கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணாண்டமா? ஆமா, அதுக்கு நான் ஏன் வரணும்? ஏக்கா, இன்னைக்கு சாப்பாடெல்லாம் இங்கே செஞ்சாச்சு. வீட்டுக்கு போய் என்னதான் வேலை இருக்கும்? ஒரு 7 மணி போல ராணி அக்கா வீட்டுக்கிட்ட வாங்க. ஏம்மா, எனக்கு நாலு பூரா வெளியே இருந்து பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லம்மா. நானும் ராணி அக்காலாம் காலையில 4 மணிக்கே எந்திப்போம். எங்களுக்கெல்லாம் வீட்டுல ஊருப்பட்ட வேலை கிடக்கும். என்ன லட்சுமிக்கா இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க சொல்லதை பார்த்தா நாங்க 10 மணி வரைக்கும் நல்லா இழுத்து போட்டு உறங்குற மாதிரிலாம் இருக்கு. அப்படி சொல்லல வசந்தி, இன்னைக்கு பூரா வெளியே இருந்தாச்சுல, வீட்டுக்கு போய் சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்கும், எல்லாத்தையும் செய்ய வேண்டியது இருக்கும். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு 7 மணிக்கு நாங்க அங்கே வரோம். லட்சுமி அக்கா, நீங்களும் வாங்கலாம். சரி சரி, நான் இப்ப வீட்டுக்கு போறேன். 7 மணி போல வாரேன். சரிக்கா. ராணிக்கா, நீங்க வாங்க, டீ போட்டு தரேன்னு சொன்னீங்களா? ஏ சின்ன பொண்ணு, ஒரு டீ கூட வீட்டுல போய் போட்டு குடிக்க மாட்டியா? ஏக்கா, அப்ப நாங்க உங்க வீட்டுக்கு வரட்டா? ஏம்மா தாயே, உன்கிட்ட ஒண்ணுமே சொல்லல, நீ எங்கேயாவது போய் டீயை குடி, நான் வீட்டுக்கு போறேன். ராணிக்கா, நான் போயிட்டு வரேன். சரி லட்சுமி, நைட்டு வந்துரு. சரிக்கா, நான் பூமாரியும் கூப்பிட்டு போறேன். சரி லட்சுமி. என்ன பண்ணு, எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். வசந்தியா நைஸா வீட்டுக்கு அனுப்பி விடு. ஏன்க்கா, என்னக்கா பேசணும்? அது ஒரு விஷயம் பேசணும் பார்த்துக்க, நீ அவளை கொஞ்சம் அனுப்பி விடு. சரிக்கா, நான் அனுப்பிவிடேன். வசந்திக்கா, நான் வீட்டுக்கு வரேன், நீங்க வாரீங்களா? அப்ப நீ ராணியக்கா வீட்டுல டீ குடிக்க போலியோ? நானும் அவங்க கூட டீ குடிக்க வரலாம்னு நினைச்சேன். அது ராணியக்கா வீட்டுல பால் இல்லையா? நீங்க வாங்க, உங்க வீட்டுல பால் இருக்குங்களா? எனக்கு ஒரு கிளாஸ் டீ போட்டு தாங்களேன். ஐயோ, இவன் என்ன நம்ம கிட்ட டீ போட்டியாக்கா? நானே வாசியில ஒரு டம்ளர் டீயை குடிக்கலாம்னு பார்த்தேன். சின்ன பண்ணி, எங்க வீட்லயும் பால் இல்ல பாத்துக்க, நீ எனக்கு ஒரு கவர் பால் வாங்கிட்டு வருவியா? நான் டீ போட்டு தரேன். நல்லா வருவேன் 4 முடி. நான் வீட்டுக்கு போறேன், நீங்களும் போங்க. யாருக்கிட்ட நான் அது டீயை போட்டு கொடுக்கதாவது? நானே எங்கடா வாசியில கிடைக்கும்னு பாத்துட்டு இருக்கேன். இவன் என்கிட்ட எல்லாம் டீ போட்டு கேக்கா? ஏக்கா, அந்த 4 முடி போயிட்டா என்னாச்சுக்கா? ஏதாவது பிரச்சனையா? நீ வீட்டுக்கு வா சின்ன பொண்ணு, நான் சொல்லேன். சரிக்கா, வாங்க போலாம். இது பூமாரி சூப்பரா இருந்துச்சுலாம், இந்த கிறிஸ்மஸ் தாத்தாலாம் வந்தது. ஆமா சத்தியா, அழகா இருந்துச்சு. சே, நம்ம அந்த சைடு தெருவுலையும் போய் நின்று பார்த்துருக்கலாம். சீக்கிரம் போயிட்டு பார்த்துக்க. கண்மணி, நான் எங்க வீட்டுக்கு போறேன், நீ என் கூட வாரியா? நம்ம பண்டெல்லாம் வச்சு விளையாடலாம். இல்ல, நான் வரல. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதனால நான் எங்க அம்மாவை பார்த்துக்க போறேன். உங்க அம்மாக்கு தானே உடம்பு சரியில்லை, அவங்க தூங்கிட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும். நீ எங்க வீட்டுக்கு வரியா? நான் வரல சியானா, எங்க அம்மா கிட்ட கேட்காம எங்கேயுமே போக கூடாதுன்னு சொல்லியிருக்காவ. சரி, அப்ப நீ உங்க அம்மாட்ட கேட்டுட்டு வருவியா? நான் உங்க வீட்டுக்கிட்ட வெயிட் பண்ணுங்க. அது நான் வரல. ஏன் கண்மணி, அவ கூட விளையாட போலாம்ல? ஆமா, எவ்வளவு அழகா உன்னை கூப்பிட்டு இருக்கா விளையாடுறதுக்கு. நீ ஏன் போக மாட்டேங்க? எங்க அம்மா ஒரு இடம் போக கூடாதுன்னு சொன்னாங்க. வெளியெல்லாம் நிறைய புள்ளப்புடிக்காரன் எல்லாம் சுத்திட்டு இருக்காவலாம். அவன் நம்மள தூக்கிட்டு போயிடுவானா? பாரு சத்தியா, இந்த பிள்ளை சொல்லுது புள்ளப்புடிக்காரனா. அப்படின்னா என்னது? அப்படின்னா என்னது கண்மணி? அதுவா, இந்த பெரிய சாக்கு பைக்குள்ள நம்மள புடிச்சு தூக்கிட்டு போயிடுவானா. அப்படியா? அப்படின்னு யார் சொன்னவ? எங்க வீட்டுக்கு பாட்டி வந்திருக்கவல்லாம். எங்க பாட்டி தான் சொன்னவ, வெளியெல்லாம் தனியா போக கூடாது, அவங்க வந்து பையில தூக்கி போட்டு கொண்டு போயிடுவாங்கன்ட்டு. சரியா போச்சு. எனக்கு இப்ப விளையாடணுமே, என் கூட யாருமே வரமாட்டவ விளையாடத்துக்கு. நான் வேணும்னா எங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு வரட்டா? சரி சரி, வா, நான் எங்க அம்மா கிட்ட கேட்க, நீ வெளியே வெயிட் பண்ணு. சரி. இந்த பிள்ளைங்கள பார்த்தாலே நம்ம சின்ன பிள்ளைங்களா இருந்திருக்கலாம்னு தோணுது. ஆமா சத்யா, இப்ப வீட்டுக்கு போனதோடி அடுத்த புக்கை தூக்கி கையில வச்சுட்டு படிக்க வேண்டியதான். சின்ன பிள்ளைங்களாவே இருந்தா எவ்வளவு அழகா இருந்திருக்கும் பத்தியா? ஆமா, கிறிஸ்மஸ் முடிஞ்சாச்சு, இன்னும் காலேஜுக்கு போக வேண்டியதான். உங்க காலேஜ்ல நியூ இயர் செலிப்ரேஷன் எல்லாம் உண்டா? அது என்னமோ தெரியல, இனி நாளைக்கு போனதான் தெரியும். பூமாரி, என்னம்மா? பூமாரி, வீட்டுக்கு போமா மக்களே. இம்மா, நான் கொஞ்ச நேரம் சத்யா வீட்டுல
நின்றுட்டு வரனே. மக்களே, காலையில பிரியாணி வைக்கிறதுக்குன்னு வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சு. இன்னும் வீடு போய் சேரல. மாட்டெல்லாம் பிடிச்சி கட்டணும்ல. வீடு வாசலெல்லாம் தூத்து விளக்கெல்லாம் ஏத்தாண்டமா. சரிம்மா, நான் வாரேன். சரி மக்களே, வீட்டுக்கு போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வருவோம் நைட்டுக்கு. சரிம்மா. சத்யா, நைட்டு போல கூட்டிட்டு வரேன். இப்போ வீட்டுல நிறைய வேலை கிடக்கலாம். சரி தே, கூட்டு போங்க, நைட்டு வாங்க. சரி மக்களே, நீங்கன்னா ரொம்ப நேரம் நிக்காதீங்க. அம்மெல்லாம் வீட்டுக்கு போயாச்சு, நீங்களும் போங்க. சரி தே. பாய் சத்யா, பாய் சோனி, பாய் ஜனனிகா. பாய் குமாரி. சோனி வீட்டுக்கு போமா? சரி சத்யா, போவோம். ராணியக்கா, என்னக்கா கூப்பிட்டு வச்சுட்டு ஒண்ணுமே பேசாம நிக்கீங்க? சின்ன பொண்ணு, அது எப்படி சொல்லதுக்குன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன விஷயம்க்கா? ஏதாவது பிரச்சனையா? யாரை பத்தினாவது சொல்லுங்க. அதுவா, அது நம்ம ஜனனி இருக்கால. ஆமா, அவளுக்கு என்ன பிரச்சனை? அதான் நீங்களாம் பேசிட்டீங்களே, ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டீங்க. ஆமா, ஒண்ணுக்குள்ள ஒன்னானவ. நான் ஒன்னும் அவகிட்ட பேச மாட்டேன். வீட்டு கூட்டு வந்தியே, சரி கூட்டு வர பிள்ளைய வரக்கூடாதுன்னு சொல்லணும்னு மனசு வரல. அதனாலதான் சரின்ட்டு விட்டேன். ஆனா அவ இன்னைக்கு என்ன காரியம் பார்த்து விட்டான் தெரியுமா? என்னக்கா, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. சொன்னதானே தெரியும். நம்ம பிரியாணி வச்சுட்டு இருந்தோம்ல, அந்த நேரத்துல இந்த பிள்ளைங்க எல்லாரும் இங்க இருந்து டிவி பார்த்துட்டு இருந்திருக்கு. பிரியாணி எல்லாம் வச்சு முடிச்சுட்டு நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு வீட்டுக்கு வந்தோம்ல. வீட்டுக்கு ஃப்ரெண்டு வாசலோட ஏறாம பின்னாடி வாசலோட தான் வந்தேன் மத்துக்க. பின்னாடி வாசலோட வரும்போது பார்த்தேன், கதவு தான் திறந்து கிடந்தேன். சரி இப்படியே போயிடுவோன்ட்டு வந்தேன். அடுக்கலையில வந்து நம்ம ஜனனி இருக்கால, ஜனனி வந்து ஃப்ரிட்ஜு கிட்ட நின்று ஹாலில் அப்படியே எட்டி பார்த்துட்டு நிற்கா. சுவானி வந்து ஃபோனில் யாரு கூடயே பேசிட்டு இருந்த பத்துக்க. ஏக்கா, என்னக்கா சொல்றீங்க? போன்ல பேசிட்டு இருந்தாளா? அவகிட்ட அதுக்கு போன் இருக்கா? அவகிட்ட இங்க போன் இருக்கு. +2 தானே படிக்கா. இப்பவுமே எதுக்கு போனை நான் வாங்கி கொடுக்கல. எனக்குள்ள போன்ல தான் ஃப்ரெண்டுல எல்லாம் கூப்பிடணும்னா கூப்பிடுவா. போன 1 மாசமா ரொம்ப ஓவரா போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கா பத்துக்க. அப்படியா? அதனால ஸ்கூல் லீவு தானே அப்படின்ட்டு நானும் 1 வாரமா போனை கொடுக்கவே இல்லை. இந்த ஜனனி வந்ததோடி அவகிட்ட போனை வாங்கி இவ யாரு கூடயே பேசிட்டு இருக்கான்னு எனக்கு லேசா டவுட் இருக்கு. என்னக்கா இப்படி சொல்றீங்க? அந்த பிள்ளை ஒன்று அப்படியே யாருக்கிட்டையும் ரகசியமாலாம் ஒன்றும் பேசாத. அப்படியே ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணணும்னா உங்ககிட்டே கேட்டு வாங்கியிருப்பாளே. சரி, அவன் என்ன ஃபோனில் பேசிட்டு இருந்தானதை பார்த்தீங்களா? இல்ல சின்ன பொண்ணு, நான் பின்னாடி இருந்து போகும்போதே கூப்பிட்டு போனதுல அவன் உஷாராயிட்டா. நான் கூப்பிட்டதோடி போனை பின்னாடி மறைச்சு வச்சால எனக்கு ஏதோ டவுட்டா இருந்துச்சு. நான் கிளியரா பார்க்கல. அதுக்கப்புறம் லேசா போனை வந்து ஜனனி கிட்ட கொடுத்ததையும் நான் பார்த்தேன். அப்புறம் நீங்க எதுவும் கேட்கலையா? உடனே கேட்டா ஏதாவது போய் சொல்லுவா அப்படின்ட்டு நானும் எதுவும் தெரியாத மாதிரியே நின்றுட்டேன். அதுக்கப்புறம் ஜனனியும் சுவானியும் திருன்னு முழிச்சிட்டு இருந்தாவ. அப்பமே எனக்கு டவுட் ஆயிட்டு, சின்ன பொண்ணு இந்த பிள்ளை போன்ல யாரு கூடயாவது பேசிட்டு இருப்பாளோ? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுக்கா. அவள் எதுவும் நீங்கள் ஃபோனை கொடுக்காதனால ஏதாவது ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருப்பா. நாளைக்குலேருந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகலாம், அதனால ஏதாவது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நோட்ஸை பற்றி ஏதாவது பேசுறதுக்காண்டி ஃபோன் பண்ணியிருப்பா. அதுக்கு எதுக்கு சின்ன பொண்ணு திருட்டுத்தனமா ஃபோன் பண்ணணும்? என்கிட்ட சொல்லியிருந்தா நானே ஃபோனை கொடுத்துருப்பேன்ல. இக்கா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னா என்ன கூப்பிட்டு பேசிட்டு இருக்கீங்க? நேற்று வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சின்ன பொண்ணு. பிள்ளைங்கள நான் நல்லா பத்திரமா தான் பார்த்துருக்கேன். ஜனனி வந்ததோடி அவகிட்ட இருந்தெல்லாம் ஃபோனை வாங்கி பேசுதா, அதனால தான் எனக்கு டவுட்டா இருக்கு. இக்கா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஜனனி தப்பு பண்ணிட்டா, ஓடி போயிட்டா, அதனால உங்க பிள்ளையும் அப்படி பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்களோ? நான் ஜனனியும் ஒண்ணு குத்தம் சொல்லல. என் பிள்ளைய பத்தி எனக்கும் தெரியும். ஆனா ரகசியமா அவகிட்ட இருந்து போனை வாங்கி இவ எதுக்கு பேசணும்? எனக்கு அதுதான் டவுட்டா இருக்கு. சின்ன பொண்ணு, ஒருவேளை ஏதாவது பையன்கிட்ட பேசிட்டு இருப்பாளோ? இக்கா, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்காக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்புறம் எதுக்குக்கா இந்த டவுட் உங்களுக்கு? சுவானி ஒன்று அப்படி இப்படி பிள்ளை கிடையாது. அவ யாருக்கிட்டே அப்படி பேச மாட்டா. இருந்தாலும் மனசுல ஏதோ தப்பா நடக்கிற மாதிரியே தோணிட்டே இருக்கு சின்ன பொண்ணு. அதான் உன்னை கூப்பிட்டு கேட்டேன். சரிக்கா, உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் லேசாக கவனிச்சுக்கிடுங்க. ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. இந்த ஜனனி எதுவும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாளோ என்னமோன்னு பயமா இருக்கு. ஒருவேளை இந்த சுவானி கார்த்திகிட்ட பேசிட்டு இருப்பாளோ? அதுக்கு தான் ஜனனி ஃபோனை கொண்டு கொடுத்துருப்பாளோ? ராணி அக்காவுக்கு இப்போ வரைக்கும் கார்த்தி மேலையெல்லாம் டவுட் இருக்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் அந்த கார்த்தி பையன்கிட்ட சொல்லி வைக்கணும், ஸ்கூலுக்கிட்ட எல்லாம் போய் நிற்காத அப்படின்ட்டு. இதுக்கு தான் இவன்கிட்ட அப்பமே சொன்னேன். அந்த பிள்ளையும் பேசாதுன்னு நினச்சேன். பேசுவோம் என்னமோ தெரியலையே. எதுக்கும் அவனுக்கு இன்னைக்கு ஃபோனை போட்டு விஷயத்த சொல்லி வைக்கணும். சின்ன பொண்ணு, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ராணியக்கா, சுவானி சின்ன பிள்ளை. அவள் எதுவும் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காதான் ஃபோன் பண்ணியிருப்பா. நீங்கள் ஃபோனை கொடுக்காதனால மறுபடியும் கேட்டால் உங்களுக்கு எதுவும் கோவம் வந்துருமோன்ட்டு ஜனனிக்கிட்ட ஃபோனை வாங்கி பேசியிருப்பா. எனக்கு அப்படி தான் தோணுதுக்கா. பிள்ளைங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்களாம், அவங்களெல்லாம் அப்படி தப்பாக நினச்சா? சின்ன பொண்ணு, நான் சொன்னோம்ல, எனக்கு என் பிள்ளைங்களை பற்றி தெரியும். ஆனால் ஜனனி கிட்ட கொஞ்சம் ஓவரா பேசுறதுனால எனக்கு பயமா இருக்கு. அவளை மாதிரியே என் பிள்ளைங்களையும் விட்டுருவாளோ என்னமோன்ட்டு. இக்கா, சும்மா இருங்கக்கா. இப்போ பார்த்தாலும் அந்த பிள்ளை ஜனனியை திட்டுட்டே இருக்காதீங்க. பாவம்லாம், அவன் ஆசைப்பட்டா, நீங்கள் யாரும் ஒத்துக்கல, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஒத்துக்கல்ல நோடி ஓடி போய் கல்யாணம் பண்ணால. அப்போ என் பிள்ளை இப்படி அவன் கூடயாச்சும் பேச விட்டு கடைசியில் அவ பண்ண மாதிரியே பண்ண வச்சுட்டானே என்ன பண்ணதுக்கு? கஷ்டப்பட போறது நாங்கள்லாம். சரிக்கா, உங்களுக்கு டவுட் இருக்குல்ல, கிளியர் பண்ணிடுவோம், விடுங்க. எப்படி? அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். என்கிட்ட சொல்லிட்டீங்களா, இனிமேல் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். அவள் யாரு கூடயாவது பேசுகளா என்ன ஏதுன்ட்டு. சரி, இந்த விஷயம் பற்றி நீ வசந்திக்கிட்டே உமா கிட்ட எல்லாம் எதுவும் பேசாத. என் மனசுல தோணுச்சு, அதனால தான் உன்னை கூப்பிட்டு சொன்னேன். என்கிட்ட சொல்லிட்டீங்களா? விடுங்க, நான் பார்த்துக்கிட்டேன்.
ஆ சரி சின்ன பொண்ணு. சரிக்கா, எனக்கு லேட் ஆயிட்டு, நான் போகிறேன். சாயந்தரம் போல் வரேன், சரியா? ஆ சரி, இரியா டீ போட்டு தரேன். வேண்டக்கா, இப்போ தானே பிரியாணி சாப்பிட்டோம், கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். ஆ சரி சரி. சின்ன பொண்ணு சொல்லதும் கரெக்டு தான். தேவையில்ல நம்ம எதுக்கு சந்தேகப்பட்டுட்டு இருக்கோம். ஜனனி அப்படி பண்ணிட்டு போனான்னு என் பிள்ளைங்க எப்படி பண்ணுமா? அதெல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். சரி, நம்ம வேலையை போய் பார்ப்போம். எதுக்கும் இந்த 2 பேர் மேலேயும் கொஞ்சம் கண்ணு வச்சுக்கணும். இப்படியே விட்டுறக்கூடாது. பிள்ளைங்க வளர்ந்துட்டே வருதுல்ல, நம்மளும் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும்.